2023ல அப்ராட்ல எம்பிபிஎஸ் படிக்க போன ஒரு ஸ்டூடெண்டோட பேரண்ட் கிட்டத்தட்ட இப்போ அதாவது 2 வருஷம் கழிச்சு எங்க கிட்ட கால் பண்ணி கேட்ட ஒரு கேள்வி எங்களுக்கு ரொம்பவே ஷாக்கிங்கா இருக்கு. பொதுவா ரிச் குளோபல் எடு யூடியூப் சேனல்லையும் இன்ஸ்டாகிராம்லயும் அப்ராட் எம்பிபிஎஸ் பத்தின இன்ஃபர்மேஷனல் வீடியோஸ் இருக்கு. எம்பிபிஎஸ் அப்ராட் பத்தின இன்டெப்த் இன்ஃபர்மேஷன், கண்ட்ரி வைஸ் லைசன்சிங் ப்ரொசீஜர்ஸ், நேஷனல் மெடிக்கல் கமிஷன் கொடுத்திருக்க ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், இது எல்லாத்த பத்தின இன்ஃபர்மேஷனல் வீடியோஸும் யூடியூப்ல இருக்கு. சோ அந்த வீடியோஸ்க்கு கீழே வர கமெண்ட்ஸும் அதை பார்த்துட்டு வரக்கூடிய கால்ஸும் தான் எங்களுக்கு ரொம்பவே வருத்தமாகவும் ஷாக்கிங்காகவும் இருக்கும் அட் டைம்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு ஸ்கிரீன்ல இப்ப நான் 2 கமெண்ட் காட்டுறேன். அந்த கமெண்ட்ஸை படிச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். இந்த ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பாத்தீங்கன்னா 2023ல ஜாயின் பண்ண ஸ்டூடெண்ட்ஸும் இந்த லைசன்சிங் எக்ஸாம் எழுதி கிளியர் பண்ணணுமா, அதுவும் வியட்நாமீஸ் லாங்குவேஜ்ல எழுதணுமா அப்படின்றது தான் அந்த கொஸ்டின். அண்ட் 2வது கமெண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, வியட்நாம்ல இருந்து லைசன்ஸ் வாங்கிட்டு வந்தாதான் இந்தியால நான் FMGE அட்டென்ட் பண்ண முடியுமா, எழுத முடியுமா அப்படிங்கிறது தான் அந்த 2வது கொஸ்டின். சோ இந்த 2 கொஸ்டின்ஸ்ல இருந்து நம்மளுக்கு என்ன புரியுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் அட்மிஷன் எடுக்கும் பொழுது இந்த விஷயங்கள் சொல்லப்படல. NMC ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் பத்தி தெரியாம தான் அவங்க அட்மிஷன் போட்டிருக்காங்க MBBSக்காக வெளிநாட்டுல அப்படிங்கிறது தெரியும். இந்த நிலை இன்னைக்கு வியட்நாம்ல மட்டும்தான் இருக்கான்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. ரஷ்யா, ஜார்ஜியா இப்படி பல கண்ட்ரீஸ்லயும் இதுதான் இன்னைக்கு நிலை. நமக்கு இந்த விஷயங்கள் தெரியல, அதனால ஒரு எக்ஸ்பர்ட்டை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு நினைச்சு அவங்களை அப்ரோச் பண்ணோம். ஆனா இன்னைக்கு எல்லாரும் இன்ஜெக்டா இந்த எல்லா இன்ஃபர்மேஷனையும் வெளிப்படையா சொல்றாங்களா அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. ஒரு சில பேர் மட்டும்தான் இந்த இன்ஃபர்மேஷன்ஸை நம்மளுக்கு தெரியப்படுத்துறாங்க. ஆனா மீதி இருக்கவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, அவங்களுக்கு எந்த காலேஜ்லயோ கண்ட்ரிலயோ அட்மிஷன் போட முடியுமோ அந்த இடத்துல அட்மிஷன் போடுறதுக்கு புஷ் பண்றாங்க. மோரோவர், எந்த இடத்துல அட்மிஷன் போட்டா கமிஷன் அதிகமா வருமோ அதுதான் பெஸ்ட்னு சொல்லி புஷ் பண்றாங்க. சோ இதுல அதிகமா பாதிக்கப்பட போறது பாத்தீங்கன்னா பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் தான். அண்ட் மோரோவர், ரூரல் ஏரியாஸ்ல இருக்கிறவங்களும், இன்டர்நெட் ஆக்சஸ் குறைவா இருக்கிறவங்களும் அண்ட் கூகுள் ரிசர்ச் அதிகமா பண்ண தெரியாத பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் தான் இதுக்கு ஈஸியா டார்கெட் ஆறாங்க. இன்னைக்கு இன்டர்நெட்ல இன்டெப்தா ரிசர்ச் பண்ண தெரிஞ்ச யாரா இருந்தாலும் இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் ஈஸியா எடுத்து தெரிஞ்சுக்கிட்டு ஒரு தவறான கண்ட்ரியை சூஸ் பண்றதுல இருந்து தப்பிச்சுக்க முடியும். சோ யார்கிட்ட கேட்டாலும் சரி, அந்த ஒருத்தர் கிட்ட மட்டும் கேட்டு நம்ம நம்பி டெசிஷன் எடுக்காம நிறைய பேர் கிட்ட கேட்டு இன்ஃபர்மேஷன்ஸ் கலெக்ட் பண்ணி, அதை தவிர்த்து நீங்களே இன்டர்நெட்ல ரிசர்ச் பண்ணி எல்லா இன்ஃபர்மேஷனையும் கேதர் பண்ணி தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா டெசிஷன் எடுங்க. லைசன்சிங் ப்ரொசீஜர்ஸ் பத்தின கவர்மெண்ட் டாக்குமெண்ட்ஸும் இன்டர்நெட்லயே அவைலபிளா இருக்கு. சப்போஸ் இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எனக்கு கிடைக்கல, என்னால இன்டர்நெட்டை தேட முடியல அப்படின்னு நினைச்சீங்கன்னா ரிச் குளோபல் எடுக்கு கால் பண்ணி நீங்க அந்த டாக்குமெண்ட்ஸை கேட்டு வாங்கி படிச்சு புரிஞ்சுக்கலாம். சோ நீங்க MBBS வெளிநாட்டுல போய் படிக்கணும் அப்படிங்கிறது உங்களுடைய லட்சக்கணக்கான பணம் அண்ட் ஸ்டூடெண்டோட பல வருட உழைப்பு. சோ இது எல்லாத்தையும் மனசுல வச்சுட்டு ஒரு டெசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி ப்ராப்பரா ரிசர்ச் பண்ணி கரெக்டான டெசிஷனை எடுங்க.